ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்கழி திருவாதிரை விரதமும் சிவபெருமானின் ஆருத்ரா தரிசனத்தின் வரலாறு, களி படைக்கப்படும் வழக்கம் வந்த கதை, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி திருவாதிரை என்பது மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமியில் கடைபிடிக்கப்படும் வழிபாடாகும். மார்கழி மாதம் தட்சிணாயத்தின் கடைசி மாதமாகும். தேவர்களுக்கு இது அதிகாலை பொழுதாகும். இந்த காலத்தை தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் என அழைக்கப்படும். இவ்வேளையில் தில்லையில் குடிகொண்டு அருள் புரியும் எம்பெருமான் நடராஜனை காண தேவர்கள் கூடுவதாக ஐதீகம். இந்நாளிலேயே இறைவன் நடராஜ பெருமான் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாத முனிவருக்கும் காட்சி தந்து நடனமாடி காண்பித்தார். அது மட்டுமின்றி இதே நாளில்தான் மாணிக்க வாசகரின் திருவம்பாவை நிறைவுற்று அவர் ஈசனை தரிசித்தார். இதே நாளில்தான் ஈசன் தேவலோக பசுவான காமதேனுவுக்கும் தரிசனம் தந்து அருள் புரிந்ததாக ஐதீகம். இந்நாளிலேயே பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்து அவரை மணக்க சிவபெருமான் சம்மதம் கூறிய நாளாக கருதி இன்றும் கன்னிப்பெண்கள் தங்களுக்கும் நல்ல கணவன் கிடைக்க வேண்டி இதனை கடைபிடிக்கின்றனர். அடுத்ததாக ஆருத்ரா தரிசனத்தின் வரலாறு. புராண காலத்தில் பார்க்கடலில் திருமால் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருந்த போது திடீரென்று இறைவனின் பாரம் அதிகமாயிற்று. அதனை உணர்ந்த சேஷன் பகவானிடம், நாராயணா, திடீரென்று தங்கள் உடல் பாரம் அதிகமாக காரணம் என்ன என்று வினவினார். அதற்கு இறைவன், ஆதிசேஷா, நான் ஈசனின் திருத்தாண்டவ அழகை நினைத்து பார்த்தேன். அந்த பூரிப்பின் காரணமாகத்தான் எனது உடல் பாரம் அதிகமாயிற்று என்று கூறி அந்த அழகை அவரிடம் வர்ணித்தார் திருமால். இதனை கேட்டு மகிழ்ந்த ஆதிசேஷன், கேட்கும்போதே இவ்வளவு பேரானந்தமாக இருக்கும் இந்த அழகை நேரில் காண விரும்பி அதற்கான மார்க்கத்தை உரைக்கும்படி திருமாலிடம் வேண்டினார். அதற்கு அவர் ஆதிசேஷனை பூலோகத்திற்கு சென்று தில்லையில் தவம் புரிந்தால் அவனுக்கும் அது சித்தியாகும் என்றார். அதன்படி ஆதிசேஷன் பூலோகத்தில் ஒரு ரிஷி தம்பதியருக்கு மகனாக பிறந்து வளர்ந்து உரிய பருவத்தில் தில்லையில் தவம் ஏற்றத் தொடங்கினார். அவரோடு வியாக்கிரபாதர் என்னும் புலிகால் முனிவரும் இறைவனின் திருத்தாண்டவ தரிசனம் வேண்டி அவரோடு சேர்ந்து தவம் செய்தார். இருவருக்கும் அருள் புரிய எண்ணிய ஈசன் திருவாதிரை நன்னாளில் அவர்களுக்கு தரிசனம் அளித்து தாண்டவம் ஆடி மகிழ்ந்து அனைவரையும் மகிழச் செய்தார். தாருகாவனத்து முனிவர்கள் சிவபெருமானை நிந்தித்து ஒரு பெரு வேள்வி நடத்தினார். சிவனார் பிச்சாடனர் வேடமேற்று பிச்சை எடுக்க முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்றார். முனி பத்தினிகள் தம்மை மறந்து பிச்சாடனராகிய சிவபெருமான் பின்னே செல்லலாயினர். இதனால் வெகுண்ட முனிவர்கள் வேள்வி தீவியில் மதயானை, முயலகன், உடுக்கை, மான், தீப்பிழம்பு என்பவற்றை தோற்றுவித்து சிவன்பால் ஏவினர். சிவனார் மதயானையை கொன்று அதன் தோலை அணிந்தார். மற்றவைகளை தானே தரித்து கொண்டு முயலகன் மீது வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனமாடி முனிவர்களுக்கு உண்மையை உணர்த்தினார். இதுவே ஆருத்ரா தரிசனம் என்றும் சொல்லப்படுகின்றது. திருவாதிரை களி படைக்கப்படும் வழக்கம் வந்த கதையை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். திருவாதிரைக்கு ஒரு வாய் களி என்பது பழமொழி. எனவேதான் மார்கழி திருவாதிரை அன்று விரதமுள்ள பக்தர்கள் அன்று ஒரு வாய் களி உண்டு மகிழ்கின்றனர். புராணங்கள் திருவாதிரை விரதம் இருப்பவர்கள் களி செய்து படைக்கும் வரை வெறும் வயிற்றுடன் தியானிப்பதோடு சிவாலயம் சென்று நடராஜரை தரிசித்து வருவது சிறப்பு என்கின்றன. இந்த களி படைக்கப்படுவதற்கும் ஒரு கதை உள்ளது. சிதம்பரத்திற்கு அருகே உள்ள ஒரு ஊரில் சேந்தனார் என்றொரு விறகு வெட்டி வாழ்ந்து வந்தார். அவர் சிறந்த சிவபக்தர். தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்து பின் தான் உண்டு உணவருந்துவார். ஒரு நாள் அதிகமாக மழை பெய்து விறகுகள் ஈரமாயின. அதனால் அன்று அவரால் விறகு விற்க முடியவில்லை. அதனால் அரிசி வாங்க காசு அவரிடம் இல்லை. எனவே அன்று கேழ்வரகில் களி செய்து சிவனடியாரை எதிர்பார்த்திருந்தார். ஆனால் யாரும் தென்படவில்லை. மனம் நொந்த சேந்தனாரின் பக்தியை உலகிற்கு உணர்த்த விரும்பி நடராஜ பெருமான் ஓர் சிவனடியார் வேடத்தில் சேந்தனார் இல்லம் ஏகினார். சேந்தனார் அகமகிழ்ந்து
களியை சிவனடியாருக்கு படைத்தார். சிவனடியார் களியை மிக விருப்பமுடன் உண்டதுமல்லாமல் எஞ்சியிருந்த களியையும் தனது அடுத்த வேளை உணவிற்கு தருமாறு வாங்கி சென்றார். மறுநாள் காலையில் வழக்கம்போல் தில்லைவாழ் அந்தணர்கள் சிதம்பரம் கோவில் கருவறையை திறந்தனர். என்ன அதிசயம்! நடராஜ பெருமானை சுற்றி எங்கும் களிச்சிதறல்கள். உடனே அரசருக்கு அறிவித்தார்கள். அரசர் அன்று இரவு தான் கண்ட கனவை எண்ணினார். கனவில் நடராஜ பெருமான் தான் களியுண்ணச் சென்றதை தெரிவித்து இருந்தார். அதன்படி சேந்தனாரை கண்டுபிடிக்கும்படி அமைச்சருக்கு ஆணையிட்டார். ஆனால் அவரோ அன்று சிதம்பரம் நடராஜ பெருமானின் தேர் திருவிழா நடந்து கொண்டிருந்தது. அதற்கு சேந்தனாரும் வந்திருந்தார். எம்பெருமானை தேரில் அமர்த்திய பின் அரசர் உட்பட எல்லோரும் தேரை வடம் பிடித்து இழுத்தார்கள். மழை காரணமாக சேற்றில் தேர் அழுந்தி சிறிதும் அசையாது நின்றது. அரசர் மிகவும் மனம் வருந்தினார். அப்போது அசரீரியாக சேந்தா, நீ பல்லாண்டு பாடு என்று கேட்டது. சேந்தனாரோ ஒன்றும் அறியாத யான் எப்படி பாடுவேன் என்று நடராஜ பெருமானை துதித்தார். எம்பெருமானும் அதற்கு அருள் புரிந்தார். சேந்தனார் இறைவன் அருளால் மண்ணுகதில்லை வளர்க நம் பக்தர்கள் மஞ்சகர் போயகல என்று தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என்று முடித்து 13 பாடல்கள் இறைவனை வாழ்த்தி பாடினார். உடனே தேர் நகர்ந்தது. சேந்தனாரின் கால்களில் அரசரும் அந்தணர்களும் சிவனடியார்களும் விழுந்து வணங்கினார்கள். அரசர் தாம் கண்ட கனவை சேந்தனாருக்கு தெரிவித்தார். சேந்தனார் அவர் வீட்டிற்கு களியுண்ண நடராஜ பெருமானே வந்தார் என்றதை அறிந்து மனமுருகினார். அன்றைய தினம் திருவாதிரை நாள் என்றும் இன்றும் ஆதிரை நாளில் நடராஜ பெருமானிற்கு களி படைக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. திருவாதிரை விரதம் இருக்கும் முறை. மார்கழி திருவாதிரை நாளில் அதிகாலை 4 மணிக்கே எழுந்து நீராடி சிவநாமம் ஜெபித்து திருநூறு பூச வேண்டும். சிவாலயம் சென்று நடராஜரையும் சிவகாமி அம்மனையும் தரிசிக்க வேண்டும். காலையில் நடக்கும் தாண்டவ தீபாராதனையை காண வேண்டும். சுவாமிக்கு களி படைத்து குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். அன்று பகலில் சாப்பிடக்கூடாது. சிவபுராணம், தேவாரம், திருவாசகத்தை பக்தியுடன் படிக்க வேண்டும். இரவில் எளிய உணவு சாப்பிட்டு விரதம் முடிக்கலாம். இந்த விரதத்தை ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று தொடரவும் செய்யலாம். ஒரு வருடம் திருவாதிரை விரதம் இருந்தால் வாழ்வுக்கு பின் கைலாயத்தில் வாழும் பேரும் பெறலாம் என்பது நம்பிக்கை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவற்றை பஞ்சபூதங்களின் சேர்க்கையாக இந்த உலகம் இருக்கிறது. இந்த 5க்கும் உரிய இடங்களாக 5 திருத்தலங்களானது சிதம்பரம் ஆகாயம், திருவண்ணாமலை நெருப்பு, திருவானைக்காவல் நீர், காளஹஸ்தி காற்று, காஞ்சிபுரம் அல்லது திருவாரூர் நிலம் ஆகியவை. இதில் முதன்மையான ஆலயத்தில் சிதம்பரத்தில் நடராஜன் ஆடும் ஆனந்த தாண்டவத்தை தரிசிப்பவர்கள் முக்தி நிலையை அடைவர். இந்த வருடம் திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு திருவாதிரை விழா கொண்டாடப்படுகிறது. திருவாதிரை நட்சத்திரம் ஜனவரி 12, 2025 அன்று காலை 11:24 மணிக்கு தொடங்கி ஜனவரி 13, 2025 அன்று காலை 10:38 மணி வரை நீடிக்கும். அந்த காலத்தில் சில முனிவர்கள் கூட கர்மாவே பெரிது, கடவுள் இல்லை என நாத்திகம் பேசி வந்தனர். அவர்களது அறியாமையை நீக்கிட வந்த சிவபெருமான் தனக்கு எதிராக ஏவி விடப்பட்ட யானையை தனது ஆடையாக்கி உடுக்கு, தீ, பாம்பு முதலியவற்றை ஆபரணமாக பூண்டு நடராஜராக ஆருத்ரா தரிசன காட்சி தந்த நாள்தான் மார்கழி திருவாதிரை. நடராஜரின் வலதுகால் முயலகன் என்பவன் மீது இருக்கிறது. இவனை அபஸ்மாரன் என்பர். இவன் வளைந்து நெளிந்து அஷ்டகோணலாக படுத்திருப்பான். அபஸ்மாரம் என்றால் வளைந்து நெளிதல் என்பர். காக்காவலிப்பு நோய் வந்தவருக்கு கையும் காலும் இழுத்து எந்த நிலையில் தரையில் கிடப்பாரோ அப்படி ஒரு நிலை முசலகம் என்றால் காக்காவலிப்பு. இதனால் அவன் முசலகன் என்றாகி தமிழில் முயலகன் ஆனான். முயலகன் ஆணவத்தை குறிப்பவன். மனிதனுக்கு தன்னிடமுள்ள அகங்காரத்தை நடராஜர் காலில் இட்டு மிதித்திருப்பது போல் தனக்குள் புதைத்து கொள்ள வேண்டும். அதை வெளியே காட்ட அனுமதிக்கவே கூடாது என்பது இதன் தத்துவம். இடது காலை குஞ்சித பாதம் என்பர். குஞ்சிதம் என்றால் வளைந்து தொங்குதல் என பொருள். ஆம், அவரது இடது கால் வளைந்து தொங்குகிறது.
இந்த ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை விரதம் சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்லபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.